A sphere, a cylinder and a cone are the same height which is equal to its radius, whereas cone and cylinder are of same height. Find the ratio of their curved surface areas. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப்லாம் இருக்குன்னா சிலிண்டர், ஸ்பியர், கோன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பியர். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஸ்பியரு, சிலிண்டர், கோன்றதுனால ஃபஸ்ட் அந்த ஆர்டர்லேயே நோட் பண்ணுறோம். ஸ்பியர், ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து ஆர், சிலிண்டருக்கு ரேடியஸ் ஆர், ஹைட் வந்து ஹைச், கோனுக்கு என்னதுன்னா ரேடியஸ் ஆர், ஹைட் வந்து ஹைச். கொஸ்டினில் எதுவும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். அதனால் இதில் வந்து ஆரும் ஹைச்சும் ஈக்குவல் போட்டிருக்கோம், இங்கேயும் ஆரும் ஹைச்சும் ஈக்குவல்னு போட்டிருக்கோம். ஏன்னா கொஸ்டின்லேயே ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல் கொடுத்ததுனால ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதோட ரேஷியோனா ஸ்பியர், சிலிண்டர், கோன் இந்த மூணுக்குமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் is to curve surface area of cylinder is to curve surface area of cone. இப்போ ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். இப்போ ஸ்பியருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னென்னா 4πr ஸ்கொயர், சிலிண்டருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 2πr ஹைச், கோனுக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து πr எல். எல்ங்கிறது ஸ்லாண்ட் ஹைட். கொஸ்டினில் ரேடியஸும் ஹைட்டும் மட்டும்தான் இருக்குது, எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட். அப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லோட ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். ஹைட்டும் ஆரும் ஈக்குவல் இப்போ தான் பார்த்தோம், அதனால் இந்த ஹைட்ஸ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்னே போட்டாச்சு. ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 2r ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரை வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா ஆர் மட்டும் கிடைக்கும். 2 வந்து ரூட்டில் தான் இருக்கும், ரூட் 2r. எல்லோட வேல்யூ வந்து ரூட் 2r. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். 4πr ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டோம். இங்கே 2πr, ஹைட்ஸோட வேல்யூ வந்து ஆர், இங்கே ஆர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு πr, எல்லோட வேல்யூ வந்து ரூட் 2r. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 4πr ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டோம். இங்கே 2πr மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர், இங்கே ரூட் 2πr மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் வந்துருச்சு. 4 வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 2 × 2, 2 2 is 4 வந்துடும். இதில் வந்து என்ன πr ஸ்கொயர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு πr ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 4 இருக்குது, இஸ் டு 2 இருக்குது, இஸ் டு ரூட் 2 இருக்குது. 4ஓட வேல்யூ வந்து 2 × 2. இந்த 2ஓட வேல்யூ வந்து ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வெறும் 2 இருக்கும். அடுத்து இங்கே ரூட் 2. ஓகேவா, அப்போது இதில் வந்து ரூட் 2வையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 அப்படி வச்சிட்டோம். இந்த 2வை வந்து திரும்பவும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 அப்படின்னா என்னன்னா ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த 2. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 4 வந்து 2 2s are 4 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2வை அப்படியே வச்சிட்டோம். இந்த செகண்ட் 2 திரும்பி ஸ்ப்ளிட் ஆகுது, ரூட் 2 × ரூட் 2. இப்போ எல்லாத்துலேயுமே ரூட் 2 காமனாக இருக்குது. அப்போ ரேஷியோனா என்னது, டிவைட் தானே. எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம். அதனால தான் இங்கே πr ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி இங்கே ரூட் 2 காமனாக இருக்கிறதுனால ரூட் 2 எல்லாம் கேன்சல் பண்ணுறோம். ரூட் 2 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா 2 ரூட் 2 இருக்குது, இஸ் 2 இங்கே ரூட் 2. இங்கே வந்து ஒரு டேர்மே இருக்காது, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிளேஸில் என்ன இருக்குன்னா 1 இருக்கும். அப்போது ரேஷியோ எதோட ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர், சிலிண்டர், கோன் இதுக்குமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 ரூட் 2 இஸ் டு ரூட் 2 இஸ் டு 1. இதுதான் ஆன்சர்.